ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான குழந்தை வரத்தை உடனே அள்ளி தரக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ தாங்க. அதாவது வளர்பிறை சஷ்டி விரதம். இந்த பிப்ரவரி மாதத்திற்கான வளர்பிறை சஷ்டி விரதம் இருக்க போகிறவங்க என்ன மாதிரி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வரைக்கும் சஷ்டி விரதம்னா என்னன்னே எனக்கு தெரியாது. உங்கள் வீடியோஸை பார்த்து விரதம் இருந்து எனக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர். உங்கள் வீடியோஸை பார்த்து தான் நான் சஷ்டி விரதம் இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களுக்காக தான் நம்ம ஒவ்வொரு மாதமுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வளர்பிறை சஷ்டி திதி என்றைக்கு வருது, என்றைக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே வீடியோ போட்டுட்ருக்கோம். அண்ட் புதுசாக இருக்க போகிறவங்களுக்காகவும் இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த பிப்ரவரி மாதத்திற்கான வளர்பிறை சஷ்டி விரதம் வர்ற பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை வருது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வர்ற ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. அன்றைக்கி நீங்கள் இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் கை மேலே கொடுப்பாரு. அதே மாதிரி நிறைய பேர் நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தப்போ நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதாவது பீரியட்ஸ் இருக்கிறவங்க, அதே மாதிரி டேப்லெட்ஸ் போடுறவங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எப்படி இந்த விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான ஆன்சரையும் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விரதம் பார்த்திங்க அப்படின்னா வர 22 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நீங்கள் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கணும். முதல் நாளில் இருந்தே நீங்கள் வீடை சுத்தபத்தமாக வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு பெட்ஷீட்டெல்லாம் அலசிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்று சேராமல் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாமல் சுத்தமாக இருக்கணும். விரத முறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் விரதம், பழ விரதம், துளசி தீர்த்த விரதம், அப்புறமா தண்ணீர் மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கக்கூடிய பட்டினி விரதம், மிளகு விரதம் அப்படின்னு நிறைய விரத முறைகள் இருக்குது. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருக்குது, இல்லை பீரியட்ஸ் ஆகிடுச்சு, இன்றைக்கி ஒரு 3ஆம் நாள் 4ஆம் நாள் இருக்குது, இல்லை எனக்கு 5 நாள் ஆகிடும் இப்படிங்கிறவங்களுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேளை பீரியட்ஸ் டேட்டு ஆனால் வந்துருமோன்னு ஒரு பயத்தில் இருக்கீங்க, விரதம் இருக்கலாமா கூடாதா அப்படின்னா தாராளமாக நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் ஒரு நாள் தள்ளி போகலாம், அந்த முருகன் அனுகிரகத்தோட அந்த விரதத்தை உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். இல்லை அப்படியேனாலும் நான் விரதம் ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா மிடில் ஆஃப் த டேயில் எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். பீரியட்ஸ் அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இயற்கையான விஷயம். ஸோ அதை நம்ம விரதம் இருக்கும்போது நமக்கு இப்படி ஆயிடுச்சு, இது நல்லதா கெட்டதா அப்படிலாம் யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் விரதம் மனதார இருந்தாலே போதுமானதாக இருக்கும். என்னென்னா பூஜை மட்டும் பண்ணாமல் உங்கள் வீட்டில் இருக்க மற்றவங்க யாரையாவது பூஜை பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் விரதத்தை தாராளமாக கண்டினியூ பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகி ஒரு 3 நாள் ஆயிடுச்சு, நான் விரதம் இருக்கலாமா அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பீரியட் ஸ்டாப் ஆகிடுச்சு, 3 நாள் முடிஞ்சு 4ஆவது நாள் உங்களுக்கு லைட்டாக தான் ஸ்பாட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக விரதம் இருக்கலாம், தப்பே இல்லை. நீங்களும் பார்த்திங்கன்னா பூஜை மட்டும் வீட்டிலே பண்ணிக்கலாம், கோயிலுக்கு போகாமல் வீட்டிலே பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 5 நாள் ஆகிடுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் விரதம் இருக்கலாம். ஏன்னா பீரியட்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ நீங்கள் நல்லாவே தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் சஷ்டி விரதத்தை கடைப்பிடிக்கலாம். இதுதான் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், நான் டேப்லெட் சாப்பிட்டுட்ருக்கேன், தைராய்டு டேப்லெட் எடுக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன விரத முறை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பழ விரத முறை இருக்கும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு நேரம் மட்டும் சாப்பிடாம ஒரு பொழுது இருக்கிறது இருக்கலாம். அப்படியும் இல்லைனா 3 நேரமே டிஃபன் மட்டும் லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருக்கலாம். மற்றபடி பழ விரதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் காலையில் டேப்லெட்டும் போட்டுக்கலாம், பழத்தையும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வெறும் வயிறாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ குழந்தை பாக்கியம் வேணும்னு புதுசாக விரதம் இருக்குன்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட் டயட் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.